1960 இரும்பு திரைன்னு ஒரு படம் வந்திருக்கு. இப்போ வந்த படம் இல்ல. 1960 சிவாஜி கணேசன் நடிச்ச படம் இரும்பு திரைன்னு ஒரு படம் இருக்கு. இந்த படத்தோட கதை ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தொழிற்சாலை, அதோட ஓனர் ஒருத்தர், அதில் லேபரா இருக்கிற ஒரு ஹீரோ. அவங்க 2 பேருக்கும் நடக்கிற கிளாஷ். அதாவது லேபருக்கு சரியான கூலி குடுக்கல, அதாவது சரியான பேமெண்ட் இல்ல, போனஸ் இல்ல அப்படின்ட்டு எதிர்த்து போராடுற ஒரு ஹீரோ. இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். கேட்ட மாதிரி இல்ல, கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா, அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல, 35 வருஷம், 40 வருஷம் கூட சொல்லலாம். 90ஸ்க்கு அப்புறமா கூட அந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துருச்சு. ரஜினி சாரோட உழைப்பாளியா இருக்கலாம், சரத்குமாரோட கூலி, ஏன் அன்பே சிவத்தோட ஒன்லைனே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி படங்கள் கணக்கிலே இல்லை. ஒரு ஃபேக்ட்ரி, அதில் லேபராக இருக்கிற ஹீரோ ஏற்று போராடுறாரு. ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு லேபராக இருக்கிற ஹீரோ ஏற்று போராடுறாரு. இந்த டெம்ப்ளேட்டை வச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படம். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு டெம்ப்ளேட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30-40 படம் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த தொழிற்சாலை பேஸ்டான படங்கள் என்னென்ன படங்கள் நான் சொன்னோன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த ஜானர் நீங்க அதிகமாக பார்த்தீங்க, எந்த ஜானர் அதிகமாக அந்த மாதிரி ஒரே ஒரு டெம்ப்ளேட் ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதை வச்சே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு படம் எடுத்துட்டு இருந்தாங்கப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்ற படங்களை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.